நண்பர்களே, நம்ம இந்தியானாலே பாக்கு உற்பத்தியில ஒரு பெரிய சக்திங்க. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு சிறு வியாபாரிகள் எல்லாமே பாக்க நம்பித்தான் வாழ்றாங்க. அவங்க பிள்ளைங்க படிப்புல இருந்து வீடு வாங்குறது வரைக்கும் பாக்கு பாக்கு அவங்களுக்கு எல்லாமே பாக்கு விவசாயம் தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாம நம்ம நாட்டுல நடந்துகிட்டே இருக்குங்க. நீங்க அதை கேட்டா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா இந்த பாக்கு கடத்தல் தாங்க. ஆம் நண்பர்களே, நடு ராத்திரியில அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம நாட்டு எல்லை பகுதியில பயங்கரமான ஆறுகள்ல, மலைப்பாதைகள்ல யாருக்குமே தெரியாம டன் டன்னா கடத்தப்படுற பாக்கு இந்தியாவுல சத்தம் இல்லாம நுழைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. யாருக்கும் தெரியாம இந்த கள்ளக்கடத்தல் உலக வர்த்தகம் நம்ம நாட்டை தாக்குதுங்க, கொலை பண்ணுதுங்க. நம்ம விவசாயி வியர்வை கொட்ட நாள் முழுக்க உழைச்ச அந்த பாக்கு விலை சரிஞ்சு அவங்கள பிச்சைக்காரனா மாத்துதுங்க. இந்த பாக்கு கடத்தல் தாங்க அது. இந்த பாக்கு கடத்தல் வெறும் சர்வதேச விரோத செயல் மட்டும் இல்லைங்க, இது சர்வதேச மாஃபியா கதைங்க. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோல அந்த கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நம்ம எல்லோருக்கும் புரியணுங்க. பாக்கு கடத்தல் இந்தியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்க. இது நாட்டோட பொருளாதாரம், விவசாயம், எல்லை பாதுகாப்பு, இந்தியாவோட இன்டர்நேஷனலா இருக்கிற நல்ல பெயர் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கெடுக்கிற ஒரு பெரிய சர்வதேச சதிங்க. சரி, இந்த கடத்தல் எப்படி நடக்குது தெரியுமா? நேரடியா சொன்னா வெளிநாட்டுல தயாரிக்கிற மலிவு விலை பாக்கு இந்தியாவுக்குள்ள சட்ட விரோதமா ஹலோன்னு கூட சொல்லாம வந்துருதுங்க. கர்நாடகா, கேரளா அப்படிங்கிற ஸ்டேட்ல விவசாயிங்க பாக்க உழைச்சு உழைச்சு வளர்த்தாலும் சந்தைக்குள்ள அப்படியே காம்படிஷனா உடைச்சு வெளிநாட்டு பாக்கு விற்கப்படுதுங்க. எங்க இருந்து வருது இந்த கள்ளக்கடத்தல் பாக்கு? முக்கியமா மியான்மார், நேபாளம், வங்கதேசம், இலங்கை, இந்த 4 மார்க்கம் தாங்க கடத்தல்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாதை. ஒரு லாரியில வர்ற பாக்கு சந்தையில விற்கிறப்போ 4 to 5 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குதுன்னா பாருங்களேன். அதனாலதான் கடத்தல் மாஃபியா பிசினஸ் கிளாஸ் சதி அதிகமா நடக்குதுங்க. நம்ம நாட்டு எல்லையில இருக்கிற காடுகள்ல, மறைவு வழிகள்ல, பாலம் இல்லாத ஆறுகள்ல டன் டன்னா பாக்கு ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்குள்ள வருதுங்க. நடு ராத்திரில ஹலோ ப்ரோ அப்படின்னு நம்ம நாட்டு எல்லைய கடக்குதுங்க. இதுல நம்ம நாட்டு விவசாயிகள் எப்படி சிக்கிறாங்க? நம்ம நாட்டு விவசாயி ஒவ்வொருத்தரும் குடியரசு தினத்துல மட்டும் நாட்டுக்காக வேண்டி உழைக்கிறவங்க இல்லைங்க. 365 நாளும் வருஷம் பூரா உழைக்கணுங்க. அப்பதான் பாக்கு கிடைக்கும். அவங்கதான் இந்த பாக்கு விலைய ரொம்ப குறையறதுனால பாதிக்கப்படுறாங்கங்க. ஏன்னா வெளிநாட்டு பாக்கு சூப்பர் லோ விலைக்கு வருதுங்க. இந்த நம்ம விவசாயி தயாரிச்ச பாக்கு உயர்ந்த ரகங்க. ஆனாலும் சந்தைக்கு போற நேரம் விலை ஏறவே மாட்டேங்குதுங்க. அவங்க கடன்லயே மூழ்குறாங்க. பேங்க்காரங்க இவனுங்களோட சட்டையை பிடிக்கிறானுங்க. பாக்கு தோட்டத்தையே வித்துட்டு வேற வேலைக்கு சிட்டிக்கு போற நிலைங்க அவங்களுக்கு. இந்த பாக்கு கடத்தல்னால நம்ம நாடு எப்படி நஷ்டத்துல சிக்குதுன்னா, வெளிநாட்டுல இருந்து எந்த பொருளும் இந்தியாவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? கஸ்டம் டியூட்டி கட்டணும், வரி கட்டணும், அப்புறம் சோதனை பண்ணுவாங்க. இதையெல்லாம் செய்யணும். ஆனா கடத்தல் நடந்தா அரசுக்கு ஒரு சல்லி பைசா கூட வராது. ஒவ்வொரு வருஷமும் 2000 to 3000 கோடி ரூபாய் மட்டும் பாக்கு கடத்தல் காரணத்தினால நம்ம அரசாங்கம் இழக்குதுங்க. இந்த பணம் இருந்தா என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கும் தெரியுமா நண்பர்களே? இந்த இன்டர்நேஷனல் மாஃபியா ஸ்டோரினா என்னன்னு தெரியுங்களா? இந்த பாக்கு கடத்தல்ல பிஹைண்ட் த சீன்ல யார் இருக்காங்க? லோக்கல் கேங்கா இல்லையா? அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருமாங்க?
இதெல்லாமே இன்டர்நேஷனல் மாஃபியா தாங்க. மியான்மார், தாய்லாந்து இவங்களெல்லாம் சீனாவோட சைட்ல கனெக்ஷன் வச்சுக்கிட்டு கடத்துறவங்களுக்கு ஈவன் அரசியல் ஆதரவு எல்லாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல எல்லை பகுதிகளில் இருக்கிற அதிகாரிகளே கொன்னுடுவாங்களோன்னு பயந்து போற நிலைங்க. ஒரு லாரி பாக்கு பிடிபடாம ஓடுனா 2-3 கோடி லாபம்னா பாருங்களேன். யாராச்சும் இதை விட்டு வைக்க மனசு இருக்குங்களா? நம்ம நாட்டு சந்தையில இப்ப பூராமே பாத்தீங்கன்னா பாய்சன் உள்ள பாக்கு வருதுங்க. சொன்னா நம்பவே மாட்டீங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. வெளிநாட்டுல இருந்து வர பாக்கு பல நேரங்கள்ல ரசாயனம் கலந்ததுங்க. இதுல நிறம் மாறும் ரசாயனம், சாப்பிடக்கூடாத கேன்சர் உருவாக்குற கலரிங் ஏஜென்ட், சில சமயம் ஏகப்பட்ட பங்கஸோட வருதுங்க. இந்த மாதிரி தரமில்லாத பாக்கு நம்ம இந்தியாவோட பேரையே கெடுக்குதுங்க. வெளிநாட்டு சந்தையில நம்ம நாட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த இந்தியா பாக்கு இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மோசமான பாக்கு இந்தியாவில இருந்து போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நாட்டோட இன்டர்நேஷனல் ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்றானுங்க. இங்கதான் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஐரோப்பா, மத்திய கிழக்கு, பிற ஆசிய நாடுகள்ல பல இடங்கள்ல இந்திய பாக்கு பெஸ்ட் குவாலிட்டின்னு பேர் உண்டுங்க. ஆனா கடத்துறவனுங்க ஃபாரின் புவர் குவாலிட்டி பாக்குல இந்தியன் அரிக்கா நட்டுங்கிற லேபிள போட்டு வியாபாரம் பண்றானுங்க. இதனால இந்திய நாடு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாத நாடு அப்படிங்கிற பெயர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டோட பெயர் இன்டர்நேஷனல் இமேஜ்ல டேமேஜ் ஆனா லாங் டேர்ம்ல நமக்கே பெரிய நஷ்டங்க. நம்ம நாட்டு இந்திய எல்லைக்குள்ள என்னதான் நடக்குது? எல்லையில பிஎஸ்எஃப், கஸ்டம்ஸ், போலீஸ் எல்லாமே 24 மணி நேரமும் ரிஸ்க் எடுத்து டியூட்டி பண்றாங்க. ஆனா கடத்துறவங்க ஆயுதங்களோட வருவாங்க. சில இடங்கள்ல சண்டை, துரத்தல், தாக்குதல் கூட நடந்திருக்குங்க. இது ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனையும் கூட இருக்குங்க. வெளிநாடு, இந்தியா ட்ரேட் இம்பேலன்ஸ் தான் ரொம்பவே நம்மளை பாதிக்குதுங்க. சீப் ஃபாரின் அரிக்கா நெட்டை கடத்திக்கிட்டு வந்தா இந்தியா எக்கனாமிக்ல நிறையவே இழக்குதுங்க. ட்ரேடு வேல்யூ, எக்ஸ்போர்ட் ட்ரஸ்ட், டொமஸ்டிக் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே கெட்டு போகுதுங்க. ஒரு நாடு தன்னோட ப்ராடக்டை அந்த ரெப்புடேஷனை இழந்துட்டா அதை மீட்டெடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டப்படணுங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. நண்பர்களே, பாக்கு கடத்தல்ங்கிறது சரக்கை கொண்டு வர்றது மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. இது இந்திய விவசாயிகளோட வேர்வையை கொஞ்சம் கொஞ்சமா திருடுறதுக்கு சமங்க. இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்றானுங்க. அரசு இழக்கிற வருமானம், சந்தைய கலக்கிற தரமில்லாத பொருட்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவோட பேரை ரொம்பவே கெடுக்குதுங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை மிக மோசமான கொடூரமான புயலா மாறிக்கிட்டே இருக்குதுங்க. பார்க்கிறது ஒரு விவசாய பொருள் மட்டும் இல்லைங்க, இது நம்ம நாட்டு, நம்ம ஊர் குடும்பங்களோட பேக் போனுங்க. இந்த பேக் போனை கடத்தல் மாஃபியா உடைக்கிறானுங்க. இந்தியா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டிய ரொம்பவே அவசியமான நிலைக்கு வந்துருச்சுங்க. நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும், சந்தையை காப்பாற்றணும், நம்ம நாட்டோட பேரை காப்பாற்றணுங்க. நண்பர்களே, நீங்க இந்த தகவலை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, பகிருங்க. அதான் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். நாட்டுக்காக நாம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதாங்க, அதுவும் ஒரு சர்வீஸ் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்ங்க.